இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறத விட இங்கே இருந்து நீ உன்னை அவருக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன ப்ரூவ் பண்றது? ஒரு வேலையோட தானே நீ துபாயில இருந்து வந்த. நாளைக்கு நீ டியூட்டில ஜாயின் பண்ணு. வேலையில உன் திறமைய காட்டு. கை நிறைய சம்பாதி. நீ தனாவை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு தெரிஞ்சாலே பெரியப்பா ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. ஆமாண்டா, என் மாப்பிள்ள நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு அவரே எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. பெரியப்பா பெருமைப்படுற மாதிரி வாழ்க்கையில முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வா. இதெல்லாம் செய்யாம நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகாது கதிர். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? மாயாவும் சீனு மாமாவும் சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது. நாம இங்கே இருந்தாதான் அடிக்கடி அப்பாவை பாக்குறப்போ நமக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சு நம்ம மேல அவருக்கு அன்பு வந்துரும். அதனால இங்க இருந்து போகணும்னு மட்டும் நினைக்காத. இந்த பிரச்சனையில அன்னைக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சதுதான். இது வரைக்கும் ஆஃபீஸ்க்கும் எந்த தகவலும் சொல்லலை. அவங்க கால் பண்ணியிருந்தாலும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்களால ரீச் பண்ணியிருக்க முடியாது. நான் போய் ஃபோன் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். துபாய் கம்பெனிலேருந்து தான் மெயில் பண்ணியிருக்காங்க. என்னோட சம்பளம் 3000 தினார்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய எப்படி பார்த்தாலும் 80,000 சொச்சம் வருது. அருமையான வேலை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட அனுப்பிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கணும். அதனால நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிடுறேன். பாரு, எல்லாமே நல்லதே நடக்குது. இனிமே உனக்கு நல்ல நேரம் தான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாளைக்கு பெரியம்மா கூட ஊர்ல இருந்து வந்துருவாங்க. பெரியப்பா பெரியம்மான 2 பேருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்ண.